Hello students, welcome to our online class. Today we are going to look at Unit 2, Prose, A Nice Cup of Tea, written by George Orwell. லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜார்ஜ் ஆர்வெல்லை பற்றி கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிடுவோம். ஜார்ஜ் ஆர்வெல்ங்கிறது வந்து அவரோட பென் நேம், அவரோட ஒரிஜினல் நேம் வந்து எரிக் ஆர்தர் பிளேர். எரிக் ஆர்தர் பிளேர் இவர் தான், இதுதான் அவரோட உண்மையான நேம். இவர் நிறைய நாவல் எழுதியிருக்கிறாரு அண்டு நிறைய கிரிட்டிசிசம் எழுதியிருக்காரு, பொயட்ரி, ஃபிக்ஷனாக கற்பனை கதை எல்லாமே எழுதியிருக்கிறாரு. இவர் நிறைய சமூக விழிப்புணர்வு, சர்வாதிகாரத்திற்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு ஆதரவாக இப்படிலாம் நிறையா குரல் கொடுத்துருக்காரு. இவர் வந்து இவரோட பெஸ்ட் 2 நாவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபார்ம் அண்ட் 1984 அப்படிங்கிற 2 நாவல் தான் ரொம்ப ஃபேமஸ் நாவல்ஸ். இவரை வந்து த டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து செகண்ட் பொசிஷன், அதாவது இங்கிலாண்டில் உள்ள 50 கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் அதில் வந்து இவருக்கு செகண்ட் பொசிஷன் கொடுத்து இவரை கௌரவிச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல் அபவுட் ஜார்ஜ் ஆர்வெல். சரி, நம்ம இப்போ லெசன் போவோம். அண்ட் நீங்கள் புது புக்குனாலும் சரி தான், பழைய புக்குனாலும் சரி தான், பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க. யூனிட் 2, ப்ரோஸ், எ நைஸ் கப் ஆஃப் டீ, ரிட்டன் பை ஜார்ஜ் ஆர்வெல். இங்கே வந்து மோட்டிவேஷ்னல் ஒரு இது கொடுத்துருக்காங்க, வார்ம் அப்புக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பண்ணலாம். ஹியர் ஆர் எ ஃபியூ வெரைட்டிஸ் ஆஃப் டீ. ஹவு மெனி ஆஃப் தீஸ் ஹவ் யூ டேஸ்டட்? டிக் த பாக்ஸஸ். இங்கே நானும் என்னெல்லாம் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் டிக் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் புக்கில் டிக் பண்ணிக்கோங்கண்ணா. இப்போ நான் வந்து ஹெர்பல் டீ குடிச்சிருக்கேன். ஹெர்பல் டீனா என்ன? இந்த புதினா போடுவாங்க, மல்லி போடுவாங்க, இந்த மாதிரி நிறையா ஹெர்ப்ஸ், அதாவது மூலிகை டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெர்பல் டீ நான் குடிச்சிருக்கேன், நீங்கள் போட்டுக்கலாம். இது ஐஸ் டீ நான் குடித்ததில் நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னா டிக் பண்ணிக்கலாம். லெமன் டீ நான் குடிச்சிருக்கேன், டிக் பண்ணிக்கலாம். க்ரீன் டீ நான் குடிச்சிருக்கேன், டிக் பண்ணியிருக்கேன். பிளாக் டீ நான் குடிச்சிருக்கேன், டிக் பண்ணிக்கலாம். இங்கே டீ வித் மில்க் எல்லாருமே டேஸ்ட் பண்ணியிருப்போம், நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். சரியா? இவ்வளோ தான். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? லெசனுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நல்லா அழகான ஒரு வார்ம் அப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஆத்தர் வந்து டீயை பற்றி தான் பேச போகிறார். இந்த படத்தை பார்த்த உடனே எதுக்கு இந்த நம்ம ஜார்ஜ் ஆர்வெல் வந்து இந்த டீயை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த டீ போடுறது ரொம்ப இஷ்டமா, அதே மாதிரி அவருக்கு டீ குடிக்கிறது ரொம்ப இஷ்டங்கிறதுனால தான் அந்த டீ போடுறதுல இவ்வளோ ஒரு ஆசை காட்டி ஒரு ப்ரோஸ் பீஸே எழுதியிருக்கிறாரு. சரியா? ஒரு எஸ்ஸையே எழுதியிருக்காரு. அப்போது இதில் நம்ம பார்க்குறோம், இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டீ நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன லெவல்லாம் கிராஸ் பண்ணி வருது அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி செய்கிறாங்க, அண்ட் இதில் டீ லீவ்ஸை வந்து அந்த சின்ன தளிர் இலையை தான் கிள்ளி எடுப்பாங்க. அந்த லேடிஸ் எடுக்கிறாங்க பாருங்கள். எடுத்து அந்த கூடையில் போட்டு மொத்தமாக ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டிடுவாங்க. அதை ட்ரை பண்ணி அதுக்கு பிறகு அதை பவுடர் ஆக்கி பிறகு அவங்களுக்கு பேக்கெட்டில் போட்டு நம்ம அழகாக பேக்கெட்டில் வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம். இப்படி தான் நம்மளுக்கு டீ கிடைக்கிது. நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு பேஜ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? ரைட். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போவோமா? எல்லோரும் பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களாம்மா? ரைட், போகலாமா? அண்ட் ரீட் த ஃபாலோயிங் எஸ்ஸே இன் விச் ஜார்ஜ் ஆர்வெல் ஹைலைட்ஸ் த டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் எ நைஸ் கப் ஆஃப் டீ. இதில் இந்த எஸ்ஸேல ஜார்ஜ் ஆர்வெல் எதை ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதை சொல்கிறாருன்னா, ஒரு நூதனமான முறையில் எப்படி ஒரு கப் ஆஃப் டீ வந்து போடுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காரு. இந்த எஸ்ஸேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த 11 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப சிம்பிள் லெசன். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நல்லா ஃபஸ்ட்லேருந்து கவனமாக கவனிங்க. If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines of sketchy instructions which give no ruling on several of the most important points. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு உங்கள் கையில் ஒரு இந்த சமையல் புக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமையல் புக்கு கிடைக்குதுன்னா
அதில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, அண்ட் குக்கரி புக்கு வந்து கிடைக்குதுன்னா கையில் கிடச்சிச்சின்னா உடனே நீங்கள் என்ன பார்ப்பீங்க, ஏதாவது உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்ப்போம். ஆனால் அந்த காலத்தில் இவர் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்ன செஞ்சுருக்காரு, இந்த ப்ரோஸை எழுதியிருக்காரு. இந்த குக்கரி புக்குனா வந்து சமையல் புக்கு, சரியா, சமையல் குறிப்பு எழுதுகிற புக்கு. சமையல் குறிப்பெல்லாம் பார்க்கலாம், நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த இதை அது வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நீங்கள் நம்மளுக்கு இப்போ கிடைக்கிற மாதிரி குக்கரி புக்ஸ்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கிடைக்காது. அப்படியே கிடச்சிருந்ததுனாலும் அதில் வந்து டீ போடுறதுக்குன்னு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் டீ அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே ஒழிய மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அதில் இருக்காது. செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். திஸ் இஸ் க்யூரியஸ். க்யூரியஸ் மீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த ப்ரோஸ்லேருந்து உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால் இது வந்து க்யூரியஸ், இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் meaning. This is curious not only because tea is one of the mainstays of civilization in this country as well as in Ireland, Australia and New Zealand, but because the best manner of making it is the subject of violent disputes. அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் இந்த டீ மேக் பண்ணுறதே இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சரியா. ஏன்னா இது வந்து நிறையா கண்ட்ரீஸில் வந்து டீ குடிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபன் தே வில் ட்ரிங்க் டீ. அது மெயினாக எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு. இது எப்படி கேட்பாங்க இந்த கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்ஷன் த கண்ட்ரீஸ் இன் விச் டீ இஸ் அ பார்ட் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு இந்த 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 3 மார்க் கொஸ்டின், சரியா. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும், அதுக்கு தான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். எந்தெந்த கண்ட்ரீஸ்லலாம் அவங்களுக்கு ரொம்ப நாகரிகத்தோடு ஒன்றி இருக்குது டீ. அயர்னா அயர்லாண்டு, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட். பட் பிகாஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட், சரியா. இதை மேக் பண்ணுறது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய கருத்தாக இருக்குது. நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. உங்கள் வீட்டில் வேறு மாதிரி டீ போடுவீங்க, பால்லே டீ போடுவீங்க. இப்போ நான் தண்ணியில் டீ லீவ்ஸ் போட்டு மில்க் ஊற்றி அப்படி பண்ணுவேன். அதனால எப்படி டீ போடுறது அப்படிங்கிறதே ஒரு விவாதத்துக்குரியதாக இருக்குது. வென் ஐ லுக் த்ரூ மை ஓன் ரெசிபி ஃபார் த பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீ, இவரே கடைசியில் என்ன வராரு, நம்மளே எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு வராரு பாருங்க. ஐ ஃபைண்ட் நோ ஃபியூவர் தென் 11 அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ். எப்படி டீ போடுறதுக்கு, என்ன முறையில் டீ போடுறதுங்கிறதுக்கு இவர் எத்தனை பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு, 11 வந்து 11னா 11 இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 11 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா. அண்ட் 11 பாயிண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவர் 11 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாரு, எப்படி வந்து டீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் பெர்ஹாப்ஸ் 2 ஆஃப் தம் தேர் வுட் பி பிரிட்டி ஜென்ரல் அக்ரிமெண்ட். இவர் 11 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாருல, அதில் 2 பாயிண்ட் தான் எல்லாருமே சரி இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அட்லீஸ்ட் 4 others ஆர் ஆக்சுவலி கான்ட்ரவர்சியல். கான்ட்ரவர்சியல் மீன்ஸ் ஆர்கியூபிள். எல்லாரும் ஆர்கியூ பண்ணுவாங்க, சில பாயிண்ட்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா வந்து சில பாயிண்ட்ஸை வந்து அவங்க சர்ச்சைக்கு உள்ளாயிரும், சரியா. என்ன இது அப்படி இல்லை, அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஹியர் ஆர் மை ஓன் 11 ரூல்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் விச் ஐ ரிகார்ட் அஸ் கோல்டன். அவர் வந்து ஒரு 11 ரூல்ஸ் கொடுக்குறாரு. 11 இதுக்கு முறைகள் செய்யலாம், 11 வழிமுறைகளில் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறாருல. அது வந்து ஒவ்வொரு ரூலுமே பொன் போன்றது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்ப்போம். First of all, first rule, one should use Indian or Ceylonese tea. ஒருத்தங்க டீ போட போகிறாங்கன்னா அவங்க என்ன டீ தூள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்தியன் டீ நல்லா இருக்குங்கிறாரு, அல்லது சிலோனிஸ்னால் ஸ்ரீலங்கன் டீ, ஸ்ரீலங்காவில் உள்ள டீயும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு. அண்டு நம்ம இந்தியாவில் உள்ள டீயும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சைனா டீ ஹேஸ் வர்ச்சியூஸ். நல்ல குவாலிட்டி இருக்குது சைனா டீயில். சைனாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் டீ வந்து சைனீஸ்னாலே டீ குடிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ சைனா டீ ஹேஸ் வர்ச்சியூஸ் அண்ட் விச் ஆர் நாட் டு பி டெஸ்பைஸ்டு. டெஸ்பைஸ்டு மீன்ஸ் ஹேட்டட்.
nowadays it is economical and one can drink it without milk. இப்போ நீங்கள் சைனீஸ் டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல்னால் என்னது ரொம்ப ரொம்ப விலைலாம் கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டாம், காசு கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அது க்ரீன் டீன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சைனீஸ் வந்து ரொம்ப க்ரீன் டீ தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் கேன் ட்ரிங்க் வித்தவுட் மில்க்னால் அதில் நீங்கள் பால் ஊற்றணும்னு தேவையில்லை. பட் தேர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன் இன் இட். ஸ்டிமுலேஷன்னா ஒரு புத்துணர்ச்சி. அதை குடித்தோம், நம்ம டீ குடித்த உடனே நல்லா ஃப்ரெஷ் ஆகிருவோம்ல, அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. எந்த டீயில்? சைனீஸ் டீயில். சைனாவிலேருந்து வர்ற டீ தூள் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஸ்டிமுலேஷன் இருக்காது, புத்துணர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர், பிரேவர் அண்ட் மோர் ஆப்டிமிஸ்டிக் ஆஃப்டர் ட்ரிங்கிங் இட். One does not feel wiser, braver or more optimistic after drinking it. சரியா? இந்த ஒரு டீயை குடித்தாங்கன்னா அது குடித்ததுக்கு பிறகு ஒரு ஆள் வந்து பெரிய புத்திசாலியாவோ அல்லது தைரியசாலியாவோ அல்லது எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. And anyone who has used that comforting phrases, a nice cup of tea invariably means Indian tea. எப்பா நல்ல ஒரு கப் ஆஃப் டீ குடிச்சிருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக எந்த டீயாக இருக்கும்? இந்தியன் டீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் டீ அண்ட் சிலோனிஸ் டீ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். செகண்ட்லி, டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ், தட் இஸ் இன் அ டீ பாட். அதாவது ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டீ போடுறோன்னா கொஞ்சம் அமௌண்ட்டாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு, நிறைய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. டீ அவுட் ஆஃப் அன் ஏர்ன்னா பெரிய கலசம் மாதிரி நிறைய பெரிய பானை மாதிரி வச்சுக்கிட்டுலாம் செய்யக்கூடாது. இட்ஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். நிறையா பெரிய பாத்திரத்தில் செய்யும்போது அந்த டீ வந்து உங்களுக்கு அவ்வளோ ருசியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஒயில் ஆர்மி டீ மேட் இன் அ கால்ட்ரன். கால்ட்ரன்னா பிக் பாட், நம்ம அண்டா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த வில்லேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பதநீர் காய்க்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, அதுக்கு பேர் கால்ட்ரன், பெரிய பாத்திரமாக இருக்கும். ஒயில் ஆர்மி டீ மேட் இன் அ கால்ட்ரன் டேஸ்ட் ஆஃப் கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். இப்போ ஆர்மி டீன்னு எதுக்கு? இப்போ ஆர்மி பீப்புள்னால் இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து டீ மேக் பண்ணும்போது நிறையா தான் செய்யணும். அப்போ அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ், அதாவது இந்த பசை மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும். அண்ட் ஒயிட் வாஷ், ஒயிட் வாஷ்னால் சுண்ணாம்பு தண்ணி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. த டீ பாட் should be made of china or earthenware. அதாவது டீ பாட், நம்ம டீ போடுற பாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனானா என்ன சொல்லுவாங்க, இந்த சைனா களிமண் சொல்லுவாங்க, பீங்கான் பாத்திரம்னு சொல்லுவாங்க சிலர். அந்த சைனா கிளே அது உடஞ்சிரும் கீழே போட்டிங்கன்னா, அதில் போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் எர்தன்வேர்னால் நம்ம மண் பானைன்னு சொல்லுவோம்ல, அதில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் செகண்டில். Silver or Britannia ware teapots produce inferior tea and enamel pots are worse. அதாவது சில்வர்னா வெள்ளி, பிரிட்டானியானா இந்த வெள்ளி பூசப்பட்ட பாத்திரம்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த பாத்திரத்தில் நம்ம செஞ்சோன்னா அது வந்து கொஞ்சம் தரம் குறைஞ்சதாக டீயாக இருக்கும். அண்ட் எனாமல் பாட் ஆர் வேர்ட்ஸ். எனாமல்னால் அது ஒரு டைப் ஆஃப் பாட்டு, அது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தோ க்யூரியஸ்லி இனஃப் எ பியூட்டர் டீ பாட். பியூட்டர் டீ பாட் இந்த பார்க்குறீங்கல்ல, இந்த கிரே கலரில் இருக்குதுல்ல, இதுதான் இது அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. இது இப்போ நவடேஸ் இட்ஸ் நாட் அவைலபிள். இந்த பியூட்டர் டீ பாட் வந்து ரேர்லி நவடேஸ், இட்ஸ் நாட் ஸோ பேட். இதில் தயாரிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, பரவாயில்லாமல் இருக்கும். சரியா? தேர்ட் பாயிண்ட், thirdly the pot should be warmed beforehand. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாட் இருக்குதுல்ல, நம்ம டீ செய்ய போகிற பாட்டை வந்து முதல்ல சூடு பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. This is better done by placing it on the hob than by the usual method of swilling it out with hot water. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அந்த ஹாப்னா அடுப்பு மேலே வச்சு ஒரு நைஸாக ஒரு இந்த ஹாட் வாட்டர் வச்சு ஒரு அப்படியே அலசி விடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்வெல்லிங்னா அலசி எப்படி சுற்றி விடுறது. சரியாம்மா? அடுத்த பாயிண்ட்டு, ஃபோர்த்லி த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். நாலாவது பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி சும்மா ஏதோ அப்படின்னு டீ போட மாட்டாங்க, நல்ல ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க. அதே மாதிரி தான் இவர் வந்து பிரிட்டிஷரில், அதனால்
இவர் ரொம்ப டீயை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு வராரு. அதில் 4வது பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். இந்த கொஸ்டின் கேட்கலாம். 4th பாயிண்ட், வாட் இஸ் த 4th பாயிண்ட் ஆஃப் திஸ் லெசன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதனால் இதில் இது ரொம்ப ரொம்ப ஒவ்வொன்றுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு தான். நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. For a pot holding a quart, if you are going to fill it nearly to the brim, சரியா? ஒரு குவாட்டுங்கிறது வந்து பிரிட்டிஷர்ஸ் அளக்கிறது, அங்கே உள்ள யூஸ் பண்ணுற ஒரு தண்ணியெலாம் லிக்விடாக இருக்கிறத அளக்கிறது. அதில் அந்த அதை வச்சு பாட் ஹோல்டிங் ஏ குவாட், அதாவது ஒரு 3 லிட்டர் வச்சுக்கிடுங்களேன், 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி ஒரு பாட் ஹோல்டு பண்ணுதுன்னா அந்த பிரிம் வரைக்கும், விளிம்பு வரைக்கும் தண்ணி நிறச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. 6 ஹீப் டீஸ்பூன், அதாவது 6 குழி டீஸ்பூன்னா நீங்கள் டீ தூள்லாம் எடுக்கிறதுக்கு டீஸ்பூன்னே நம்ம சொல்லுவோம். வீட்டில் எல்லார் வீட்லேயும் டீஸ்பூன் வச்சுருப்போம் சின்னதாக. அதுக்கு 6 டீஸ்பூன் would be about right. அப்போது இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் ஒரு குவாட் அதாவது 3 லிட்டர் ஒரு பாட் பிடிக்குதுன்னா அதுக்கு எத்தனை ஹீப்பு டீஸ்பூன் போடணும்னு சொல்கிறாரு? 6 டீஸ்பூன் டீ தூள் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. In a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week. But I maintain that one strong cup of tea is better than 20 weak ones. நீங்கள் இந்த ரேஷனிங் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வார் டைமில் உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேண்டமிக் டைமில் உங்களுக்கு ரேஷன் கடையில் ஃப்ரீயாலாம் திங்ஸ் கொடுக்குறாங்களே, அதே மாதிரி வார் டைமில் ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடையிலேயே இந்த டீ லீவ்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும், அந்த டீ எல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், ஐ மெயின்டைன் தட் ஒன் ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ இஸ் பெட்டர் தென் 20 வீக் ஒன்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன கப்பு நல்லா ஸ்ட்ராங்காக குடித்தாலும் அது எத்தனைக்கு ஈக்குவலாம்? 20 ரொம்ப தரம் வீரியம் கம்மியான 20 கப்பு குடிக்கிறதுக்கு நீ ஒரு கப்பு ஸ்ட்ராங்காக குடிச்சிடலாம், அதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் நாட் ஓன்லி லைக் தியர் டீ ஸ்ட்ராங் பட் லைக் இட் எ லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் ஈச் இயர் தட் passes, a fact which is recognized in the extra ration issued to old age pensioners. அதாவது நம்மளுக்கு வயசு ஆக ஆக ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த டீயோட அந்த ஸ்ட்ராங் தன்மையை வந்து கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு டம்ளர் டீக்கு 1/2 டீஸ்பூன் டீ லீவ்ஸ் போடுறோன்னா அப்புறம் 3/4 டீஸ்பூன் ஆகிறோமா, நம்மளுக்கு வயசு கூட அப்புறம் கொஞ்சம் கூட்டிகிட்டே இருக்கும். அது எதுலேருந்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியில் பென்ஷனர்ஸ்னால் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து ரேஷனில் வந்து டீ லீவ்ஸ் கூட கொடுக்குறதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அடுத்த 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன்டு த பாட். நீங்கள் வந்து சும்மாலாம் வந்து தண்ணிக்குள்ளெல்லாம் போடக்கூடாது. டீ வந்து எப்படி போடணும்? ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாட்டுக்குள்ளே தான் போடணும் அப்படிங்கிறாரு. இது நெக்ஸ்ட் 5th பாயிண்ட். நோ ஸ்ட்ரெயினர்ஸ், மஸ்லின் பேக்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் டு இம்ப்ரிசன் த டீ. சிலர் என்ன செய்வாங்கன்னா, டீ லீவ்ஸை வந்து ஒரு துணி மஸ்லின் ஸ்ட்ரெயினர்னால் அதில் அந்த நம்ம சுக்கரிப்பு இருக்குல்ல, அதே மாதிரியே உள்ளே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போட்டு தண்ணிக்குள்ளே முக்கி வச்சு, ஏன்னா அந்த டீ லீவ்ஸை சிலருக்கு வாயில் போனால் பட்டா பிடிக்காது, அதனால மஸ்லின் கிளாத்து, அதாவது மெல்லிய துணியில் கெட்டிலாம் போடுவாங்க அந்த அந்த டீ லீவ்ஸ் உள்ளே அப்படி ஓடிட்டு இல்லாமல் இருக்குது, தண்ணியில் ஓடாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இன் சம் கண்ட்ரீஸ் டீ பாட்ஸ் ஆர் ஃபில்டர்டு வித் லிட்டில் டேங்லிங்னா ஹேங்கிங் ஃப்ரீலி அப்படின்னு அர்த்தம். அதில் அந்த டீ பாட் இருக்குதுல்ல, டீ பாட்ஸ் ஆர் அண்ட் ஃபிட்டட் வித் லிட்டில் டேங்லிங் பேஸ்கெட் அண்டர் த ஸ்பவுட்னா என்ன அர்த்தம்னா, அந்த நம்ம டீ ஃபில்டர் வந்து வீட்டில் தனியாக தான் வச்சுருப்போம். ஆனால் சில கண்ட்ரீஸில் என்னென்னா அந்த டீ கெட்டில் அந்த டீ ஊற்றுற பாட்லேயே வந்து அந்த கெண்டின்னு சொல்லுவாங்க. இதை ஸ்பவுட்டுனா என்னது, இந்த கெண்டின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே நம்ம தமிழில் கெண்டி சொல்லுவோம். அந்த பாத்திரத்தில் அந்த நுனி அந்த வாய் இருக்குதுல்ல, அந்த கெண்டி வாயிலிருந்து டீ விழுல அந்த இடத்துலையே ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இந்த பைப் லைக் ஓப்பனிங் இன் த டீ பாட் த்ரூ விச் டீ இஸ் poured அவுட். அண்ட் அந்த ஸ்பவுட்டுனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த யானை தும்பிக்கை மாதிரி சின்னதாக நினச்சிக்கோங்களேன், அதான் ஸ்பவுட்டு. சரியா? அதை அந்த டீ பாட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா சில நேரம் அதில் இருந்தால் ஊற்றுவாங்க, அப்படி வளைஞ்சிட்டு இருக்கும், அது வழியே சின்னதாக குழாய் மாதிரி விழும்.
அதுலேயே வந்து கேட்ச் பண்ண ஒரு டேங்க்லிங் பேஸ்கெட் போட்டிருப்பாங்க, ஆடிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபில்டர் போட்டிருப்பாங்க, கேட்ச் த ஸ்ட்ரே லீவ்ஸ்னால் அங்கே டீ போட்டுட்டு வெளியில் ஊற்றும்போது அந்த லீவ்ஸை வந்து அதில் பிடிச்சிருவாங்க சரியா. அண்ட் விச் ஆர் சப்போஸ் டு பி ஹார்ம்ஃபுல். அண்டு இப்படி இப்போ தயாரிக்கிறது வந்து அதாவது அந்த வெளியில் ஒரு டேங்க்லிங் பேஸ்கெட் வச்சு அதை ஸ்ட்ரே லீவ்ஸை பிடிக்கிறது வந்து இட்ஸ் ஹார்ம்ஃபுல், அபாயகரமானது அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி ஒன் கேன் ஸ்வாலோ டீ லீவ்ஸ் இன் கன்சிடரபிள் குவான்டிட்டிஸ் வித்தவுட் இல் எஃபெக்ட். அதாவது நீங்கள் இப்போ டீ லீவ்ஸை 1-2 முழுங்கினாலும் அதெல்லாம் ஒன்றுமே உங்களை செய்யாது, அது வந்து உங்களுக்கு எந்த ஆபத்தையும் உங்களுக்கு எதையுமே என்னமே செய்யாது. அண்ட் இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் in the pot it never infuses properly. நீங்கள் டீ லீவ்ஸை நல்லா உள்ளே போட்டு கொதிக்க வச்சாதான் அதில் டிகாக்ஷன் வந்து நல்லா இறங்கும். அப்படி இல்லைன்னா சரியாக அந்த மாதிரி மஸ்லின் கிளாத்லேயோ அல்லது ஸ்ட்ரெயினர்லேயோ வச்சு இது பண்ணிங்கன்னா அந்த டிகாக்ஷன் வந்து சரியாக இறங்காது அப்படின்னு சொல்கிறாரு. சிக்ஸ்த்லி ஒன் ஷுட் டேக் த டீ பாட் டு த கெட்டில். என்ன சொல்கிறாருன்னா அந்த டீ பாட் இருக்குதுல்ல, நீங்கள் டீயை வந்து போட்டுட்டு அந்த டீ பாட்டை ஊற்றி வைப்பாங்க ஃபாரினர்ஸ்லாம். அந்த டீ பாட்டை எங்கே கொண்டு வரணுமானா கெட்டில், இந்த கெட்டிலில் தான் தண்ணி கொதிக்க வைப்பாங்க டீ போடுறதுக்கு. அப்போ டு த கெட்டில் அண்ட் நாட் டு த அதர் வே அபவுட். த வாட்டர் ஷுட் பி ஆக்சுவலி பாய்லிங் அட் த மொமெண்ட் ஆஃப் இம்பேக்ட், விச் மீன்ஸ் தட் ஒன் ஷுட் கீப் இட் ஆன் த ஃப்ளேம் வைல் ஒன் போர்ட்ஸ். சரியா. அப்போ அந்த டீக்கு நம்ம தண்ணி ஊற்றும்போது தண்ணி வந்து எப்படி இருக்கணுமா, உண்மையிலே ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். சும்மா நீங்கள் டீ பாட்டை வந்து இந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் டீ பாட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போனேலாம் இருக்கக்கூடாது. அந்த டீ பாட்டை தான் நீங்கள் எங்கே கொண்டு வரணும், இந்த கெட்டில் பக்கத்தில் அந்த ஹாட் வாட்டர் கொதிச்சிட்டு இருக்கலாம் அந்த பாத்திரத்துக்கிட்ட கொண்டு வரணும். சம் பீப்புள் ஆட் தட் ஒன் ஷுட் யூஸ் some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any difference. அதாவது சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டீ போடுறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வாட்டர் பிடிச்சி அதில் செய்யணும், அதுலலாம் இவருக்கு பாருங்க ஐ ஹவ் நெவர் நோட்டிஸ் தட் இட் மேக்ஸ் எனி டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் ஒன்றும் டீ மேக் பண்ணுறதுல ஒரு டிஃப்ரென்ஸும் மேக் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. செவன்த் பாயிண்ட், ஆஃப்டர் மேக்கிங் த டீ ஒன் ஷுட் ஸ்டேர் இட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து செவன்த் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இது நிறைய பேர் மறந்துடுறீங்க. செவன்த்லி ஆஃப்டர் மேக்கிங் த டீ ஒன் ஷுட் ஸ்டேர் இட் ஆர் பெட்டர் கிவ் த பாட் எ குட் ஷேக் ஆஃப்டர்வர்ட்ஸ் அலோயிங் த லீவ்ஸ் டு செட்டில். இப்போ உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் டீ போடும்போது பார்த்தீங்கன்னா டீ போடுற பாத்திரத்தை என்ன செய்வாங்க, நல்லா கலக்கி விடுவாங்க அந்த டீ லீவ்ஸை, அப்புறம் ஒரு ஷேக்கு கொடுப்பாங்க, நல்லா குலுக்கி விடுவாங்க சரியா. அப்போ தான் அந்த என்ன செய்யும், அந்த டீ லீவ்ஸ் எங்கே போகும், கீழே போய் செட்டில் ஆகும். சிலர் வீட்டில் அந்த ஃபில்டரே இல்லாமல் அழகாக டீ போட்டு எடுத்துருவாங்க. அதுக்காண்டி தான் இந்த மெத்தடு சரியா. செவன்த் பாயிண்ட் வந்து நீங்கள் டீ பாத்திரத்துக்கு என்ன செய்யணும், மேக்கிங் த டீ ஒன் ஷுட் நல்லா ஸ்டேர், நல்லா கலக்கி விடணும். ஆர் பெட்டர் கிவ் த பாட் எ குட் ஷேக், நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கி விடணும், அல்லது நல்லா அந்த பாத்திரத்தை பிடிச்சி நல்லா ஷேக் பண்ணி விடணும். எதுக்குன்னா அந்த டீ லீவ்ஸ் வந்து நல்லா அடியில் போய் செட்டில் ஆகிறதுக்கு. எயித்லி ஒன் ஷுட் ட்ரிங்க் அவுட் ஆஃப் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் கப் அண்ட் தட் இஸ் த சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப். இந்த பாருங்க இதுதான் சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப்பு சரியா. எப்படி குடிக்கணுமா அந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் கப்பு வச்சு தான் குடிக்கணும். நம்ம ஆத்தர் இருக்கார்ல ஜார்ஜ் ஆர்வெல், டீ குடிக்கிறதுல எவ்வளோ ஆசை இருந்ததுன்னா ஒன்று ஒன்றா பார்த்து சொல்கிறாரு பாருங்க. அப்போ இவ்வளோ பெரிய டாலாக இருக்கிற கப்பில் தான் எடுத்து குடிக்கணுமா. இதை வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கப் அப்படி சொல்லுவாங்க. நாட் த ஃப்ளாட் ஷாலோ டைப். இந்த பாருங்க ஷாலோ டைப்னா இதுதான் ஷாலோ டைப். இது வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஷாலோ டைப்னா ஆழம் இல்லாதது. இந்த பாருங்க உயரம் கம்மியாக இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் கப்பு பாருங்க நல்லா ஹைட்டாக இருக்குது. இதில் தான் குடிக்கணும்னு சொல்கிறாரு, இதை குடிக்கக்கூடாது சரியா. அதில் நான் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன். இதை தான் குடிக்கணும், இதில் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிரேக்ஃபாஸ்ட் கப் ஹோல்ட்ஸ் மோர். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அப்போ பிரேக்ஃபாஸ்ட் கப்பில் தான் டீ என்ன செய்யும், நிறைய வேற பிடிக்கும். அண்ட் வித் த அதர் கைண்ட் ஒன்ஸ் டீ இஸ் ஆல்வேஸ் ஹாஃப் கோல்டு பிஃபோர் ஒன் ஹேஸ் வெல் ஸ்டார்டட் ஆன் இட். இதில் உங்களுக்கு சூடாகவே இருக்கும். இந்த டால் கிளாஸில் வச்சு குடிச்சிங்கன்னா
கடைசி வரைக்கும் சூடாகவே வச்சு குடிக்கலாம். இது நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி குளிந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. 9th point. Ninthly, one should pour the cream of the milk. 9th point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே பொருந்தும். நம்மளும் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கும். நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். ஒன் ஷுட் போர் த க்ரீம் ஆஃப் த மில்க். க்ரீம்னா என்ன? ஆடை மேலே படர்ந்துருக்கும்ல, அதை தூர எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிஃபோர் யூஸிங் இட் ஃபார் டீ. எதுக்கு அப்படிங்கன்னா, மில்க் தட் இஸ் டூ க்ரீமி ஆல்வேஸ் கிவ்ஸ் டீ எ ஸ்டிக்கி டேஸ்ட். நீங்கள் இந்த சிக்லி டேஸ்ட் எதுக்குன்னா, ஒரு மாதிரி மேலே நீங்கள் இந்த க்ரீம்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா மேலே உங்களுக்கே தெரியும், இந்த பேலட்லலாம் ஒட்டிக்கிடும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருக்கும், அதனால் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? 9thly, ஒன் ஷுட் போர் த க்ரீம் ஆஃப் த மில்க். அந்த க்ரீமை தூர எடுத்துடணும். அண்ட் பிஃபோர் யூஸிங் இட் ஃபார் டீ. அந்த டீ போடுறதுக்கு முன்னக்கூட்டியே பால்லேருந்து அந்த ஆடையை ரிமூவ் பண்ணிடணும். மில்க் தட் இஸ் டூ க்ரீமி ஆல்வேஸ் கிவ்ஸ் டீ எ சிக்லி டேஸ்ட். சரியா? ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அடுத்த பேஜ் போகலாம். Tenthly, one should pour tea into the cup first. என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 10வது பாயிண்ட் என்னென்னா, ஒருத்தங்க இப்போ அந்த டீயை எதில் தான் ஊற்றணுமா? கப்பில் தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அந்த கப்பில் தான் ஊற்றணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல். இது வந்து எல்லாருக்குமே பிடிக்காது, என்ன கப்பில் ஊற்ற சொல்கிறாரு அப்படின்ட்டு. Indeed, in every family in Britain, there are probably 2 schools of thought on the subject. The milk first school can bring forward some fairly strong arguments, but I maintain that my own argument is unanswerable, and this is that by putting the tea in first and stirring as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable. Liable means responsible to put in too much milk if one does it the other way round. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டீ நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு டீயை தான் ஊற்றணும், அதுக்கு பிறகு தான் மில்க் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் அதாவது இன்னொரு குரூப் 2 ஸ்கூல்ஸுங்கிறாரு. 2 டைப் ஆஃப் பீப்புளை தான் 2 ஸ்கூல்ஸ்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, இல்லை கப்பில் வந்து ஃபஸ்ட்டு மில்க் தான் ஊற்றணும், மில்கை ஊற்றி தான் டீ டிகாக்ஷன் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு டீ டிகாக்ஷன் ஊற்றினா தான் அதுக்கு பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மில்க்கை என்ன செய்ய முடியும், ரெகுலேட் பண்ண முடியும், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். திக்காக ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் முதல்ல வந்து மில்க்கை ஊற்றிட்டிங்கன்னா அந்த டீ அவ்வளோ நல்லா இருக்காது, ரொம்ப தரம் குறைஞ்சிரும், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு டீயை தான் ஊற்றணும், 2வது மில்க்கை ஊற்றணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. லாஸ்ட்லினா 11th பாயிண்ட். And unless one is drinking it in the Russian style, should be drunk without sugar. ரஷ்யன்ஸ் எப்படி குடிப்பாங்க, ரஷ்யாவில் இருக்கிறவங்க ஒரு டீயில் வந்து சுகர் போடாமல் தான் குடிப்பாங்க. சரியா? அண்ட் ஐ நோ வெரி வெல் தட் ஐ எம் இன் த மைனாரிட்டி ஹியர். அதாவது மைனாரிட்டினா டீயில் சுகர் போடாமல் குடிக்கிறவங்க தான் இங்கே மைனாரிட்டி. சரியா? பட் ஸ்டில் ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் எ ட்ரூ டீ லவர் இஃப் யூ டிஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் யுவர் டீ பை புட்டிங் சுகர் இன் இட்? It would be equally reasonable to put in pepper or salt. If you sweeten it, you are no longer tasting the tea. You are merely tasting the sugar. You could make a very similar drink by dissolving sugar in plain hot water. இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யன்ஸ் வந்து எப்படி குடிக்கிறாங்க, சுகர் இல்லாத டீ தான் குடிப்பாங்க. இவரும் அதில் மைனாரிட்டி ஹியர்னா, நான் இந்த மாதிரி டீ நம்மலாம் எப்படி குடிப்போம், டீயில் சுகர் போட்டு தான் குடிப்பாங்க, நம்மளை மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம ஆத்தருக்கு என்ன பிடிக்கும், டீயில் சுகர் போடாதது தான் பிடிக்கும். அதனால தான் இங்கே மைனாரிட்டின்னு சொல்கிறேன். மெஜாரிட்டி பீப்புள் யார், டீயில் சுகர் போட்டு குடிக்கிறவங்க. மைனாரிட்டி யார், டீயில் சுகர் போடாதவங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டீயில் வந்து நீங்கள் சுகரை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரே தெரியாத, அந்த ஃப்ளேவரே டிஸ்ட்ராய் ஆயிரும், அதை குவாலிட்டியே இருக்காது அப்படிங்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, அந்த டீக்குள்ளே பெப்பரையும் நீங்கள் சால்ட்டையும் மிளகையும் உப்பையும் போட்டு குடிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து இந்த டீயில் வந்து சுகர் போட்டிங்கன்னா
அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் தண்ணியை குடித்த மாதிரி தான் இருக்கும். அதே டிசால்விங் சுகர் இன் பிளெயின் ஹாட் வாட்டர், நீங்கள் நல்லா சுடு தண்ணியில் வெறும் சீனியை போட்டு கரைச்சி ஒரு பானம் குடித்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. இப்போது இவருக்கு வந்து என்ன பிடிக்கல, சுகர் போட்டு குடிக்கிறதே பிடிக்கல. அதனால தான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படி டீயில் போய் சுகர் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், தண்ணியில் போட்டு சுகரை போட்டு நல்லா ஹாட் வாட்டரில் தண்ணியை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். சம் பீப்புள் வுட் ஆன்சர் தட் தே டோன்ட் லைக் டீ இன் இட் செல்ஃப். சிலவங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் டீயே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் தே ஒன்லி ட்ரிங்க் இட் இன் ஆர்டர் டு பி வார்ம் அண்ட் ஸ்டிமுலேட்டட். எதுக்கு குடிக்கிறாங்களாம், சில குளிர் கண்ட்ரியில் வந்து தே ஹாவ் டு ட்ரிங்க் டீ. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் வார்மாக வைக்கிறதுக்கு, பாடியை கதகதப்பாக வைக்கிறதுக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் குடிக்கிறாங்களாம். அதனால தான் டீ குடிக்கிறோம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அண்ட் தே நீட் சுகர் டு டேக் த டேஸ்ட் அவே. அதாவது எதுக்கு சுகர் போடுறாங்களான்னா அந்த டீயில் இருக்கிற டேஸ்ட்டை எடுக்கிறதுக்கும். டு தோஸ் மிஸ்கைடட் பீப்புள், அந்த வழி தவறி போயிருக்காங்களே, அந்த தப்பான வழிகாட்டப்பட்ட பீப்புளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ வுட் சே try drinking tea without sugar for say fortnight and it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், அந்த டீயில் வந்து சும்மா சுகர் போட்டு குடிக்கிறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் டீ வந்து 2 வாரம், ஃபோர்ட் நைட்னா 2 weeks, ஃபோர்ட் நைட் மீன்ஸ் 2 weeks. நாங்கள் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. சரியா, இங்கே வந்து 2 வாரத்துக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு சுகர் போடாமல் டீ குடித்து பழகிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து டீயில் வந்து என்ன போட மாட்டீங்க, சுகரே போட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தீஸ் ஆர் நாட் த ஒன்லி கான்ட்ரவர்சியல் பாயிண்ட்ஸ் டு அரைஸ் இன் கனெக்ஷன் வித் டீ ட்ரிங்கிங். இது வந்து சர்ச்சைக்குரிய பாயிண்ட் மட்டும் இல்லை, இவைகள் எல்லாம் வந்து நான் இப்போ சொன்ன எல்லாமே சர்ச்சைக்குரிய இது மட்டும் இல்லை. They are sufficient to show how subsidized the whole business has become. அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டீ வந்து இந்த இவை டீ சம்பந்தமான முரணான கருத்துக்கள் மட்டுமில்லாமல் எவ்வளவு மதிநுட்பமான இந்த தேயிலை வியாபாரம் என்பதை பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அந்த இடத்துல. அண்ட் there is also the mysterious social etiquette and surrounding the teapot. இதை தவிர அண்ட் இதில் என்னென்னா மிஸ்டீரியஸ் சோஷியல் எட்டிக்வெட்னா புரிந்து கொள்ள முடியாத, அதாவது சமுதாயம் ஒத்துக்கொள்ளாத சில ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் இஸ் இட் கன்சிடர்ட் வல்கர் டு ட்ரிங்க் அவுட் ஆஃப் யுவர் சாசர் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டீ கப்பில் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஆனால் சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா சாசரில் ஊற்றி குடிப்பாங்க. அப்போ வல்கர்னா இந்த இடத்துல மோசமானது. சரியா, அந்த இடத்துல வல்கர் மீன்ஸ் மோசமானது. நம்ம நினைக்கக்கூடாது, நினைக்கிறதே மோசம். எதுனா டீ சாசரில் ஊற்றி குடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மச் மைட் பி ரிட்டன் அபவுட் த சப்சிடியரி யூசஸ் ஆஃப் டீ லீவ்ஸ். இது போக இது உங்களுக்கு சில யூசஸையும் சொல்கிறாரு. சரியா, இந்த டீ நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு போக இந்த டீ லீவ்ஸை வச்சு என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். டெல்லிங் ஃபார்ச்சூன், இது வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா, இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த சப்சிடியரி யூசஸ் ஆஃப் டீ லீவ்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா, அண்ட் டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ், டெல்லிங் ஃபார்ச்சூன் என்ன, அதிர்ஷ்டத்தை சொல்கிறது. ப்ரிடிக்டிங் த அரைவல் ஆஃப் விசிட்டர், இந்த டீயை வச்சே என்ன சொல்லிடுவாங்களாம், விருந்தாளி வராங்களா என்ன அப்படி சொல்லிடுவாங்களாம். ஃபீடிங் ரேபிட்ஸ்னால் இந்த முயல்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. ஹீலிங் பர்ன்ஸ், ஹீலிங்னா குணமாக்குறது, எதுனா இந்த தீக்காயம் புண்ணெல்லாம் குணமாக்குறது. அண்ட் ஸ்வீப்பிங் த கார்பெட், இதுக்கெல்லாம் வந்து ஸ்வீப்பிங் த கார்பெட்னா இந்த கீழே தரை விரிப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. It is worth paying attention to such details as warming the pot and using water that is really boiling so as to make quite sure of wringing out of, wringingனா பிழிஞ்சு எடுக்கிறது. சரியா, out of one's ration the 20 good strong cups of that 2 ounces properly handled ought to represent.
இல்லை என்ன சொல்கிறாருன்னா, இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காருல, இதில் வந்து ஒர்த் என்ன நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்மிங் த பாட், அப்புறம் வந்து ரியலி அந்த வாட்டர் எப்படி இருக்கணும், பாயிலிங்காக இருக்கணும். இது போக அந்த ரேஷனில் கொடுக்குறாங்கல்ல, இதில் சிறந்த பாயிண்ட் எது அப்படின்னு முடிக்கிறாருன்னா, அந்த ரேஷனில் கொடுக்குற அந்த 2 ounce டீ, அதுலேருந்து 20 cups ஆஃப் டீ மேக் பண்ணுறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஏலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கன் ஃப்ரம் த கலெக்டட் எஸ்ஸேஸ், ஜேர்னலிசம் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் கரேஜ் ஜார்ஜ் ஆர்வெல். இந்த இவர் எழுதின இந்த எஸ்ஏலேருந்து தான் எடுத்துருக்காங்க. அதுமாரி இந்த இதில் வந்து சில இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன், இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பேராகிராஃப், இது வந்து உங்களுக்கு இந்த லெசன்லேருந்து 5 மார்க் பேராகிராஃப் கேட்கலாம் அண்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டினும் கேட்கலாம். இதில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11 பாயிண்ட்ஸும் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அதில் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக வச்சுருக்கேன். அண்டு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை திருப்பியும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் தட்ஸ் ஆல். இதில் வந்து என்ன நீங்கள் வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல் வந்து ஒரு சின்ன டாபிக் தான், ஒரு டீ மேக் பண்ணுறது. சரியா, நம்ம ஊர்லலாம் லேடிஸோட வேலை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஜார்ஜ் ஆர்வெல் வந்து அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் எல்லாருமே கிச்சனில் எல்லாமே பார்த்துப்பாங்க. சரியா, அப்போது இவர் வந்து ஒரு டீ போடுறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்க. ஒரு சின்ன வேலை தான், அதை எவ்வளோ பர்ஃபெக்டாக அதை இது பண்ணி நுணுக்கத்தெல்லாம் படித்து அதை ஒரு எஸ்ஸே எழுதுகிற அளவுக்கு அவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இந்த பாயிண்ட்ஸ் சொல்லலாம், இந்த இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அவரே கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்களும் வந்து நான் வந்து என்னாலலாம் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் வந்து யூஸ்லெஸ் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கக்கூடாது. உங்களுக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளன் வந்து வரலாம். அதனால் ஒவ்வொரு சின்ன இதையும் நீங்கள் வந்து கூர்ந்து கவனித்து நல்லா படிச்சு, இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ என்ன வேலை, படிக்கிறது. அப்போ நீங்கள் படிக்கிறத வந்து நல்லா கொஞ்சம் கவனமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூ வில் ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர். அதனால் நம்ம இந்த லெசனில் இருந்து என்ன படிச்சிருக்கோம், எதையுமே நம்ம லேசாக எடுத்துக்கிடக்கூடாது. இது தானே இது அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்டோடு செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை வந்து எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ வில் மீட் யூ வித் another session.